அன்பான வாட்ஸ்அப் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கதையில் ஒரு தகவல். இது சேலம் மாவட்டத்தை பற்றியது. சேலம் உத்தம சோழபுரம் கருபுரநாதர் கோவிலில் உள்ள ஔவையார் சிலை. இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அங்கவை சங்கவைக்கும் மலையமான் மன்னருக்கும் ஔவையார் மூவேந்தர்களின் தலைமையில் இங்கு திருமணம் செய்து வைத்ததாக சொல்றாங்க. உத்தம சோழபுரம் பெயர் காரணத்திற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த கோவிலை கட்டியது ஒரு சோழ மன்னன். இக்கோயிலின் மகாமண்டபத்தை உத்தம செட்டியார் என்பவர் கட்டினார். எனவே உத்தம செட்டியாரையும் சோழனையும் இணைத்து உத்தம சோழபுரம் என பெயர் வந்ததாய் சொல்றாங்க. இந்த உத்தம செட்டியாரின் உருவம் மகாமண்டப தூணில் செதுக்கப்பட்டுள்ளது. பெயரும் உத்தம செட்டியார் என பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் ஏன் அந்த மகாமண்டபத்தை கட்டினார் என்பதற்கு ஒரு தனி கதை இருக்கிறது. இந்த கோவிலின் லிங்கம் சற்று சாய்ந்த நிலையில் இருக்கிறது. அதற்கும் ஒரு வரலாறு சொல்றாங்க. சேர சோழ பாண்டியர்கள் என மூவேந்தர்களின் லட்சணையும் வில்லம்பு புலி மீன் இங்கு இருக்கு. இந்த கோவிலுக்கு கடந்த 73 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மரத்தேர் செய்து வெள்ளூட்டம் ஓடி சித்திரை பௌர்ணமி திதியில் சித்ரா பௌர்ணமி உற்சவம் நடத்தப்பட்டது. அன்றிலிருந்து ஆண்டின் 12 மாதங்களும் உற்சவம் சுக்கிரவார வழிபாடும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த கோயில் சண்டிகோமம் பிரதோஷம் போன்ற வழிபாட்டிற்கு சிறப்பு பெற்றது. இந்த கோயில் முகப்பு வாயிலில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சிலை வைக்கப்பட்டுள்ளது. கோயில் அருகே ஔவை சிலை நிறுவப்பட்டுள்ளது. இது தமிழகத்திலேயே பெரிய ஔவையார் சிலையாகும். இந்த கோயிலின் பழமையும் வரலாற்று சிறப்பும் இலக்கியங்களில் பெற்ற இடம் பெருமைக்கு பெருமை சேர்ப்பதாய் அமைந்துள்ளது. இளங்கோவடிகளின் புதல்விகள் அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் ஔவையார் கருபுரநாதர் கோவிலுக்கு அழைத்து வந்து பகையாளியாய் இருக்கும் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பகைமையை நீக்கி மக்களுக்கு திருமணம் நடத்தி வைத்ததாக ஐதீகம் உண்டு. எனவேதான் சேர சோழ பாண்டியனுக்கு கோயிலின் அர்த்த மண்டப கல்தூணில் வில் புலி மீன் கொடி பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த ஈஸ்வரன் தலத்திற்கு அருகிலேயே ஓடும் திருமணி முத்தாற்றில் பாண்டிய மன்னன் முத்துக்கள் எடுத்துச் சென்று மதுரை மீனாட்சிக்கு மாலையாக போட்டதாகவும் அந்த முத்து மாலை இன்றும் மீனாட்சி கழுத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குணசீலன் என்ற சிறுவன் கருபுரநாதர் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தான். லிங்கம் உயரமாக இருந்ததால் சிறுவனால் மாலை போட முடியவில்லை. இதனால் சிறுவன் கதறி அழுது இறைவனை வேண்டுகிறான். அப்போது கருபுரநாதர் எழுந்தருளி சிறுவன் உயரத்திற்கு ஏற்றவாறு லிங்கத்தை சாய்த்து கொடுத்தார். அதனால்தான் இன்றும் இந்த கோயிலில் உள்ள லிங்கம் ஒருபுறம் சாய்ந்தவாறு உள்ளது. ராவணன் சகோதரன் கரதூசணன் 1000 ஆண்டு தவம் செய்து அக்னி பிரவேசம் செய்யும் நேரத்தில் நில் என்ற அசரீரி வாக்கு கேட்டு நின்றான். இறைவன் கரதூசணனுக்கு காட்சியளித்தார். அப்போது இறைவனுக்கு கரதூசணன் பூஜை செய்ததால் கரபுரநாதர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. திரேதா யுகத்தில் கரபுரம் என்றும் கலியுகத்தில் சோழபுரி என்றும் கூறப்படும் இத்தலத்தின் சிறப்புகள் பற்றி உத்தம சோழபுரம் கரபுரநாதர் புராணம் என்னும் தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த புராண நூலின் ஆசிரியர் பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை. அந்த புராணத்தில் இங்கு சூரியன் சந்திரன் தேவர் முனிவர் ஆகியோர் நாளும் வணங்கி மகிழ்வர். வரங்களை எல்லாம் கொடுக்கும் தெய்வம் எதிரில் தோன்ற அதை வணங்காமல் வேறு தளத்தில் சென்று அடையக்கூடிய நற்பயன்களை எல்லாம் இத்தலத்திலேயே பெற்று இம்மையிலும் மறுமையிலும் பயன் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. உத்தம சோழபுரம் கருபுரநாதர் இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளார். திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவாரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம், அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் போன்றவற்றிலும் கருபுரநாதர் பற்றிய செய்யுள் இடம்பெற்றுள்ளது. இந்த கோயிலில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து தங்கி இறை வழிபாடு நடத்தியதற்கான கல்வெட்டு ஆதாரம் உள்ளது. அதனால்தான் சோழன் தங்கிய இடத்தை உத்தம சோழபுரம் என்றும் பாண்டியன் தங்கிய இடத்தை வீரபாண்டி என்றும் சேரன் தங்கிய மலை சேர்வராயன் மலை என்றும் வழங்கப்படுகிறது. இந்த தகவலை வழங்கியதற்காக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தருணத்தில் நன்றி, வணக்கம்.